இந்த முறை மலைநாட்டு பயணத்துல நான் புல்லா தெரிஞ்சது பதுளை மாவட்டத்துக்குள்ளதான். அதுலயும் நான் அந்த மாவட்டத்தை ஒரு 10% கூட பார்த்திருப்பேனாண்டு சந்தேகம் தான். மலைநாட்டு பயணத்துல இது இன்றைக்கு கடைசி நாள். ஹப்புதலையில இருந்து பண்டாரவளை அங்க இருந்து வெளிமடைக்கு போய் வெளிமடையில இருந்து நுவரேலியாக்கு நுவரேலியாவில இருந்து கண்டி போய் கண்டியில இருந்து பவுனியாக்கு சேர இரவு 1 மணியா போச்சு. என் குடும்பத்துல ஆகட்டும் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் என்ன கேட்கிற விஷயம் எப்படிடா இப்படி அலுப்பு இல்லாம இவ்வளவு தூரம் பஸ்ல திரியிறாண்டு. ஆனா எனக்கு பஸ் பயணம் அலுப்பு தட்டுவதே இல்ல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பயணம் செய்யறதுக்கு நீங்க தனியா பயணம் செய்யறதுதான் சிறப்பு. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களை மாதிரியே மைண்ட் செட் கொண்ட ஒரு ஆளை தேடி பிடிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். பிரித்தானிய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட இந்த தபால் நிலையம் இலங்கையிலேயே மிக பழமையான ஒரு தபால் நிலையமும் கூட. பதுளை போலவே நுவரேலியா ஒரு அழகான இடம் தான். நான் பல தடவை இங்க வந்திருக்கேன். அதால நான் இந்த முறை எங்கேயுமே போகல. டவுன்ல இறங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த போஸ்ட் ஆபீஸ் அந்த டவுனை சுத்தி பார்த்துட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் எடுத்துட்டேன். நுவரேலியாவில இருந்து கண்டி 3 மணித்தியாலம், கண்டியில இருந்து பவுனியா 4.5 மணித்தியாலம். இரவு நேர பஸ் பயணம், அதோட உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், அது ஒரு வேற உலகம் அந்த மலத்தியாலங்கள். இன்னும் ஒரு புதிய மாவட்டத்திலிருந்து நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.